ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மரைன் ரெவென்யூ அக்கௌண்ட். ஸோ மரைன் ரெவென்யூ அக்கௌண்ட்டும் நமக்கு ஜென்ரல் இன்சூரன்ஸ்க்கு கீழே தான் வரும். மரைன் ரெவென்யூ அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபயர் ரெவென்யூ அக்கௌண்ட்டே மாதிரி தான், அதே சேம் தான். ஸோ நமக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் வந்து மரைன் ரெவென்யூ அக்கௌண்ட்டில் 100%. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த சம் ரொம்ப சிம்பிள் சம், பேசிக் சம் தான், பெருசாக ஒன்றும் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்காது. ரைட்டா? ஸோ ஃப்ரம் the following balances of United India Insurance Company Limited as on 31/3/2008 prepare the marine revenue account. So commission paid நம்ம 3ல போடுவோம், general insurance schedule படி claims paid and outstanding schedule 2ல போடுவோம். marine fund உடைய opening கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் provision for unexpired risk உடைய opening balance. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மரைன் ஃபண்டு, ஃபயர் ஃபண்டு அப்படிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வேற ஏதோ அப்படின்னு நினைச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? இது வந்து மரைன் இன்சூரன்ஸ்னா மரைன் ஃபண்டுன்னு கொடுப்பாங்க, ஃபயர் இன்சூரன்ஸ் அப்படின்னா ஃபயர் ஃபண்டுன்னு கொடுப்பாங்க. சரியா? ஸோ பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஷெட்யூல் 4ல வந்துடும். கமிஷன் வந்து ஷெட்யூல் 3. மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஷெட்யூல் 4ல வந்துடும். ப்ரீமியம் லெஸ் ரீஇன்சூரன்ஸ் வந்து எப்பயும் போல நீங்க ஷெட்யூல் 1ல போட்டுற வேண்டியதான். அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. பட் ஆனா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மரைன் ஃபண்ட் இங்க கொடுத்துருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். சம்மில் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னாலும் சொல்லாட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா 100% ப்ரொவிஷன் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் மரைன் இன்சூரன்ஸ்க்கு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபயர் இன்சூரன்ஸ் ஆகியிருந்தால் 50%. ஸோ இப்போ ஒர்க்கிங் நோட்ஸ்க்கு போகலாம். ஷெட்யூல் நம்பர் 1 பாருங்க, ப்ரீமியம் லெஸ் ரீ இன்சூரன்ஸ் 10,80,000 அது அப்படியே எழுதியிருக்கோம். இந்த ஒர்க்கிங்ஸ் வந்து ஒரே ஒரு சிங்கிள் இதுதான் இருக்கு, அடிஷ்னல் ப்ரொவிஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம ரெவென்யூ அக்கௌண்ட்ல சேஞ்சஸ் இன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் சேஞ்சஸ் இன் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லியே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அங்கேயே காமிச்சிடலாம். ஷெட்யூல் 2ல கிளைம்ஸ் பெய்ட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எழுதியாச்சு. ஷெட்யூல் நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் பிளஸ் லெஸ் வந்து கமிஷன் ஏர்ன்ட் ஆன் ரீ இன்சூரன்ஸ் அதை மட்டும் நம்ம லெஸ் பண்ணியிருக்கிறோம். லெஸ் பண்ணி அமௌண்ட் வந்து 48,000 வந்திருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸும் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரியும் நம்ம இப்போ போட்டிருக்கோம். ரைட்? இப்போ மரைன் ரெவென்யூ அக்கௌண்ட்டுக்கு போயிடலாம். ப்ரீமியம் ஏர்ன்டு 10,80,000 ஏற்கனவே சம்ல கொடுத்த அமௌண்ட். இப்போ பாருங்க, கிளைம்ஸ் மரைன் ஃபண்ட் இருக்கா 8,20,000 இது வந்து ஓப்பனிங் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ப்ரீமியம் லெஸ் ரீ இன்சூரன்ஸ் வந்து 10,80,000. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ப்ரொவிஷன் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் வந்து 100% அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறதுனால நம்ம வந்து 10,80,000 தான் அப்படியே எடுக்கணும். ஏன்னா 100% பார்த்தீங்களா? ஸோ அதனால அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ், பழைய பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 8,20,000 இருக்கு. ஸோ இப்போ நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் தான் கூடுதலாக இருக்கு. ஸோ நமக்கு எதை மைனஸ் பண்றோம்னா அந்த டிஃபரன்ஸை மட்டும் மைனஸ் பண்றோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஓல்டு ப்ரொவிஷன் 8,20,000 மைனஸ் 10,80,000 கூட அந்த டிஃபரன்ஸை மட்டும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணதுல 2,60,000 நெட் பிரீமியத்துல இருந்து கழிச்சு டைரக்டா ரெவென்யூ அக்கௌண்ட்லயே காமிச்சிடலாம் 8,20,000. அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம போடக்கூடிய கிளைம்ஸ் இன்கர்டு, கமிஷன், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே போட்டுட்டு டோட்டல் ஏ மைனஸ் டோட்டல் பி உங்களுக்கு ஆப்ரேட்டிங் லாஸ் வருது பாருங்க. எல்லா மரைன் அக்கௌண்ட் ஃபயர் அக்கௌண்ட்லயுமே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. நான் போன சம்லே சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்து கூடுதலாக இருக்கு, இன்கம் வந்து குறைவாக இருக்கு. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20,000 நமக்கு ஆப்ரேட்டிங் லாஸ் ஆக வருது அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ போன சமுக்கு இந்த சமுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷனல் ப்ரொவிஷன்லாம் எதுவுமே கிடையாது. அடிஷனல் ப்ரொவிஷன் எதுவுமே இல்லைன்னா எதுவுமே நீங்க செய்ய தேவையில்லை. சிம்பிளி யூ டிடக்ட் தி ஓல்டு ப்ரொவிஷன் ஃப்ரம் தி நியூ ப்ரொவிஷன், அவ்வளவுதான். நியூ ப்ரொவிஷன் சம்ல கொடுத்துருக்காட்டாலும் நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நான் திருப்பி ஒரு தடவை சொல்றேன். சம்ல கொடுக்கல அதனால நான் கண்டுபிடிக்கல, இருக்கிற ஓல்டு ப்ரொவிஷனே போட்டுட்டேன் அப்படிலாம் தவறுகள் பண்ணாதீங்க. ஏன்னா சம் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க தான் தவறு பண்ணாதான் இதுல பண்ணது, மற்றபடி வேற எல்லாமே ஈஸியா வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து வந்துடும். சரியா? அட்ஜஸ்ட்மெண்ட், அடிஷனல் ப்ரொவிஷன் இதெல்லாம் எதுவுமே கொடுக்காட்டா கூட சிம்பிளி நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஓப்பனிங் ஃபண்டோட
இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த 100% இதை மைனஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்துடும். அந்த டிஃபரன்ஸை நெட் பிரீமியத்துல இருந்து கழிச்சு காமிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். மற்றது எல்லாமே யூஸ்வலா நம்ம பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் மரைன் ரெண்டும் சேர்ந்த ஒரு கணக்கு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்காக தான் இன்னைக்கு மரைன் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாடலை நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ நம்ம மரைன் இன்சூரன்ஸ், ஃபயர் இன்சூரன்ஸ், தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இது எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சம் வந்து நம்ம இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் நான் வந்து கொடுத்துட்டே வரேன். ஸோ பிளேலிஸ்ட்டை நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன வீடியோ வேணுமோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.